குருவிக்கு கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் நெல்லும் கொண்டு நீ வச்சு பார்ப்போம். வந்துச்சுன்னா ரெகுலராக கட்டு. ஏற்கனவே இருக்குது நெல், அரிசி, தண்ணியும் வச்சுருக்கேன். இதோ பாருங்க, இதோ உட்காந்துட்டு பாருங்க. அந்த இது மேலே உட்காந்து செல்ல குட்டி பா பா சாப்பிட்றீ, சாப்பிடு தங்க புள்ள, சாப்பிடு சாப்பிடு. உனக்கு தான் வச்சுருக்கேன் அரிசியும் தண்ணியும். சாப்பிடு தங்கம், நீ சாப்பிடு. நான் உனக்கு டெய்லி வைக்கிறேன் மம்மும். அந்த ஒரு பானை ஒன்று எடுத்தாந்து குருவிக்கு வாயை தட்டி பூண்டு வைக்கலாம்னு பார்த்தேன், உடஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பானை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கன்னா கீழே கழிச்சுனா நான் விட மாட்டேன். லவ் பேர்டு வளர்க்கலாம், சரி எதுக்காவது உதவும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவேன் குருவிக்கு. இந்த பிள்ளை காலையிலேருந்து வந்து இங்கே கற்றுது. ஒரு வேளை பானை கட்டினா இது செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ தான் இதில் ஓட்டை போட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு தலைவாணியை வச்சுட்டு அது மேலே பானையை வச்சு இதேமாரி தட்டினோம்னா இந்த ஆணியை வச்சு லைட்டாக தட்டினோம்னா அப்படியே உடையும். ஆனால் வெறும் தரையில் வச்சு உடைச்சிங்கன்னா பானை உடஞ்சிடும். இதே பாருங்கள், சரிங்களா? குருவி போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக. அதே வேறு ஒருத்தர் வீடியோ எடுத்தால் சூப்பராக எடுக்கலாம். இது எனக்கு எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமாக இருக்குது. போகிறோம் இந்த அளவு ஓட்டை இல்லை, குருவி போவாங்க. கொஞ்சம் யூனிஃபார்ம் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டோம்னா பாருங்க, பானை பாருங்க இவ்வளோ எடுத்துருக்கேன். இது ஒரு கம்பியை கட்டி கொஞ்சம் வைக்கோலை வச்சோம்னா அந்த குருவி இங்கே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கா? ட்ரை பண்ணலாம் பாருங்கள். இது உள்ளார வந்து தேங்காய் நார் வச்சுருக்கேன். உள்ளார ஒரு வாயில் துணி போட்டுட்டேன். இது வந்து கம்பி கட்டி எடுத்துக்கு வரலாம் தொங்குற மாதிரி. இப்போ இதை வந்து அங்கே ஒரு கம்பியில் இருக்கிற கொக்கியில் மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடிட்டு காட்ட பாருங்கள். இங்கே பாருங்கள், என்ன இது 2-3 வருஷம் முன்னாடி சிட்டுக்குருவிக்கு தண்ணி ஊற்றணும் ஓட்டை போட்டு மேலே கட்டி கிண்ண நான் அதை தேடி எடுத்து கட்டியிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி இதை மேலே மாட்ட போகிறேன் பாருங்கள். இல்லைங்களா? நீங்கள் நெல்லுக்குள்ளே இறக்கிட்டேன். இதுவும் அப்படி தான். அப்பப்போ எடுத்து நெல் தின்னா அதுவும் என்ன செய்யும் தெரியுங்களா? பாயால் திரிச்சு உமியை இதுலேயே போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நாம் எடுத்து நோம்பி புடைச்சி சம்டைம் போய் கழிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு புது நெல் மாற்றி வைப்போம் அப்பப்போ. அதுக்கு முன்னாலாம் நிறையா வரும், இப்போ கொஞ்ச நாளாக வர்றதில்லை. இன்றைக்கி தான் வந்திருக்கு. சரி, அதனால் நெல் போட்டு வைப்போம் புது நெல்லுன்னு சொல்லிட்டு எடுத்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காபம் எனக்கிட்ட 1 மணி நேரம் செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை மாட்டிட்டு காட்டுறேன் பாரு. பானை கட்டியிருக்கேன்னா, நெல் பூசா வச்சு கட்டியிருக்கேன்னா, தண்ணி கட்டி விட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்துருக்காங்க தாயும் பிள்ளையும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.